காத்துல மூடிச்சு. மறுபடியும் காத்தடிச்சா தானா திறந்துக்கும். உஷா இல்ல, அதனாலதான். எனக்கு யார் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆமா, என்னது காப்பியும் டீயும்? உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஜஸ்ட் மினிட். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு. ஏன்? உங்க கண்ணுல விருப்பத்தை விட வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உஷாவுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்படியா? பட் ஒன் திங், சில விஷயங்கள்ல உடன்படுவேன், சில விஷயங்கள்ல ஒத்து போவேன். உடன்படுறதுக்கும் ஒத்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தெரியும். நாம மனசொப்பி ஈடுபடுறது உடன்பாடு, நிர்பந்தத்துக்காக சகிச்சுக்கிறது ஒத்து போறது. சபாஷ். என் விஷயத்துல எப்படி? ஒத்து போயிருக்கேன். சமையலெல்லாம் நீங்க தானே? சமையல்காரி இருக்கா, அவளுக்கு இன்னைக்கு லீவு. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். தேடி போய் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. ரொம்ப மாதிரி காஃபியை நான் பெரிய பெரிய ஹோட்டல் தான் சாப்பிட்டேன். எதுக்கு பணம்? காஃபிக்கு. இது ஹோட்டல் இல்ல, வீடு. அப்படி இருக்கு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இங்க விருந்தாளி வரவேற்கிற முறையே ரொம்ப விசித்திரமா இருக்கு. விரும்பாதவங்க விருந்துக்கு விலை கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லை. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா கதை எழுதி முடிச்சுட்டு போறீக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கணும். காஃபிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க. கொண்டு வந்த பேரருக்கு டிப்ஸ் கொடுக்கறது உங்க வழக்கையா? காஃபி விலையை விட டிப்ஸ் அதிகமா இருக்கு. பேரரை பிடிச்சிருந்தா டிப்ஸ் அதிகமாவே கொடுக்கறது வழக்கம். ஏன் மௌனமாயிட்டீங்க? பிரமிப்பு வரும்போது பேச்சு வரதில்லை. சபாஷ். இப்ப எப்படி? ஒத்து போறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்கங்க. உடன்படுறதா இருந்தா திருப்பி